மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் யூனிட் 1ல் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி 1.1ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வில் 3 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, வாங்க கணக்கை பார்க்கலாம். A = 1, 2, 3 மற்றும் B = X. அந்த X என்னங்கிறது சொல்லியிருக்காங்க பாருங்களேன். X என்பது 10ஐ விட சிறிய பகா எண். 10ஐ விட சின்னதாக இருக்கணும், பகா எண்ணாக இருக்கணும். சரிங்களா, பிங்கிற செட்டை டைரெக்டாக கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கண்டிஷன் பேரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்படி இருந்துச்சுன்னா A கிராஸ் B மற்றும் B கிராஸ் A ஆகியவற்றை காண்க. வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கிவன்? A கொடுத்துருக்காங்க. A என்ன? 1, 2, 3. B என்ன? Xன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த எக்ஸ் என்னன்னா 10ஐ விட குறைவாக இருக்கணும். 10ஐ விட குறைவாக இருக்கணும். அதே சமயத்தில் பகா எண்ணாக இருக்கணும். 10ஐ விட சிறிய பகா எண். சரிங்களா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பிஏ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நாம் பகா எண்ணா என்ன, பகு எண்ணா என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பகா எண்ணா என்னன்னா ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் தன்னாலையும் வகுப்பட்டா அது பகா எண். சரிங்களா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்டால் அது பகா எண். சரிங்களா, இப்போ பகா எண் அல்லாதது பகு எண். இவ்வளோதாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன், 5ங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன். 5ங்கிற நம்பருக்கு நான் டிவைசர் பார்க்குறேன். பாருங்க, 4 5 5, 5 5. இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டிவைசர் கண்டுபிடிக்க முடியுமா? பாருங்க, 5ங்கிற ஒரு டிவைசர் இருக்கு, 1ங்கிற ஒரு டிவைசர் இருக்கு. இந்த 5க்கு வேற ஏதாவது டிவைசர் உங்களால் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்ப ஒன்னாலையும் அதே நம்பரால், புரியுதுங்களா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்டால் அது பகா எண். சரிங்களா, இப்ப பகு எண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8 எடுத்துக்கோம். 4 8 8, 4 2 8, அடுத்தது 2 8, அடுத்தது 8 1 8. பாருங்க, இதுக்கு 8 ஒரு டிவைசர், 2 ஒரு டிவைசர், 4 ஒரு டிவைசர், 1 ஒரு டிவைசர். பகா என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும். இங்க பாருங்க, இங்க 8 2 4 1ன்னு அதிகமா இருக்கு. அப்ப அதிகமாக பகுக்கக்கூடிய எண். பகுக்க அப்படின்னா பிரிக்க இயலக்கூடிய எண் வந்து பகு எண், காம்போசிட் நம்பர். ஒன்னாலையும் அதே எண்ணாலையும் தவிர வேறு எந்த நம்பராலையும் பிரிக்க இயலாத எண் பகா எண். சரிங்களா, இப்போ பி என்பது எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸுங்கிறது 10ஐ விட சிறிய பகா எண் சொல்கிறாங்க. இப்போ 10ஐ விட சிறிய நம்பர்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாமாங்க? 1 2 3 4 5 6 7 8 9. இது 10ஐ விட சிறிய நம்பரு. பகா எண்ணா என்னன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும், வேற எதாலையும் வகுப்படக்கூடாது. சரிங்களா, அப்ப 1ங்கிறது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அதாவது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. சரிங்களா, அதை விட்டுடலாம். 2ங்கிறதுக்கு டிவைசர் பாருங்க, 4 2 0 2. அப்ப இது பிரைம் நம்பர். அதே மாதிரி 3க்கு 3ம் பிரைம் நம்பர் தான், 4 3 3 3 3. 4க்கு பாருங்க, 4 4 2 4. அப்ப 2ங்கிறது கூடுதலான ஒரு டிவைசர். ஸோ இது பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்தது 5ங்கிறது பிரைம் நம்பர் தான், 6ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படணும். இது கூடுதலாக 2 3 6 அப்படிங்கிறதுல டிவைட் ஆகும். சரிங்களா, இப்போ 7ங்கிறது பிரைம் நம்பர், 8ங்கிறது காம்போசிட் நம்பர், 9ங்கிறது காம்போசிட் நம்பர். அப்போ நமக்கு பிங்கிறது என்ன கிடைக்கும்னா 2 3 5 7. இதுதாங்க பி. இப்போ ஏங்கிற செட்டு வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு. இப்போ கணக்கு செய்யலாங்களா? இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பின்னா என்னன்னா ஏ 1 2 3 கிராஸ் பி என்ன
2 3 5 7. கிராஸ்னா என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்க செட்டில் இருக்க இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்டை அந்த செட்டில் இருக்க எலமெண்ட்டோட சேர்த்து எழுதுவோம். எழுதலாங்களா? பாருங்க 1 2 1 3 1 5 1 7. அடுத்தது என்ன பண்ணுவோம்? 2 2 2 3 2 5 2 7. அடுத்தது 3 2 3 3 3 5 3 7. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன? பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ. பியை முதல்ல எழுதணும். 2 3 5 7 கிராஸ் ஏ என்ன? 1 2 3. இப்போ பாருங்க, அதே மாதிரி இங்கே இருக்க செட்டில் இருக்க எலமெண்ட்டைய அங்கே இருக்க செட்டில் இருக்க எலமெண்டோட சேர்த்து எழுதுவோம். பாருங்க 2 1 2 2 2 3. அடுத்தது 3 1 3 2 3 3. அடுத்தது 5 1 5 2 5 3. அடுத்தது 7 1 7 2 7 3. அவ்வளோதாங்க. ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு.